ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மணிமேகலை ரீசெண்டா போட்ட அந்த ஒரே ஒரு போஸ்ட்னால அவங்களுக்கு அந்த வீடியோக்கு மட்டுமே 6 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல்ல அதோட ஹையஸ்ட் வியூ வேறு எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஸோ அதை தொடர்ந்து நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து இவங்களோட அந்த ஒரு இஷ்யூ எடுத்து போட்டதுனால அவங்களுக்கும் வந்து நிறைய வியூஸ் அண்ட் ஃபேம் கிடச்சிட்ருக்கு. அண்ட் இதனால பிரியங்காக்கு நிறைய சைபர் புல்லிங்கும் வந்து நடந்துட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இப்போ மணிமேகலை அவங்களோட பாயிண்ட் சொன்ன மாதிரி, ஆனால் பிரியங்கா இன்னும் அந்த மாதிரி எதுவும் வீடியோ ரிலீஸ் பண்ணாததுனால அவங்கள இன்னுமே சைபர் புல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஒரு ரீச் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் நியூஸை பற்றி பேசுகிற மதன் கௌரியே வந்துட்டு மணிமேகலை பிரியங்கா ஃபைட் இஷ்யூ அப்படின்றது சொல்லி அவரே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்க மட்டும் தான் வியூஸ் வாங்குவீங்களா, இருங்க நானும் வாங்குறேன்னு சொல்லி அவரும் வந்து அவரோட தரப்புல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மதன் கௌரி அப்லோட் பண்ண அந்த ஒரு வீடியோனால அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ஸ் நம்ம போய் படிச்சு பார்த்தோம்னா, ஒரு 2 விமன் சண்டை போடுற ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அதை இவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மதன் கௌரி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்து இன்டர்நேஷனல் நியூஸாக ரொம்ப கொஞ்சம் லோக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய இஷ்யூஸ் எடுத்து தான் வந்து வீடியோஸ் அதை பற்றி போட்டுட்டு இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவரே வந்து பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ அதுவும் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு நடந்த விஷயமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் சொல்றவங்க வந்துட்டு இந்த இஷ்யூவை பற்றி பேசுறாங்கன்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எங்க பார்த்தாலும் நீங்களும் நீங்களுமான்ற மாதிரி எல்லாருமே பண்ணி இவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. விஜய் டிவியில் நடிக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க. அண்ட் மணிமேகலைக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி சொன்ன மாதிரி இல்லை. அதாவது விஜய் டிவியில் இப்போ கரண்டாக இருக்கவங்க. அண்ட் அதை தொடர்ந்து பிரியங்காக்கு ஆதரவாக வந்து பாவனி அவங்க வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. பாவனி அண்ட் பிரியங்கா வந்து பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரே சீசனில் இருந்தவங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. அண்ட் அவங்க வந்து பாவனி பிரியங்காக்காக வந்து இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ் ட்ரூத் வில் ப்ரிவைல் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் வித் பிரியங்கா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து பாவனா வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு பிரியங்கா கப்போசிங்க சொல்லி இந்த மாதிரி வந்து நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருந்தோம். பட் இப்போ வந்து அதெல்லாம் ஃபேக் அப்படின்றது வந்து பாவனா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அனிதா சம்பத் வந்து மணிமேகலைக்கு ஆதரவாக கர்மா ஸ்ரீயல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேபி அவங்களுக்கும் வந்து பாஸ்ட்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதை இது மூலமா தெரிவிக்கிறாங்களா இருக்கும். அண்ட் பூஜாவும் வந்து பிரியங்காக்கு ஆதரவாக வந்து ப்ளீஸ் லேர்ன் டு பி கைண்ட் அப்படிங்கிற சொல்லி ஒரு பெரிய போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் பிகாஸ் இவங்க வந்து சூப்பர் சிங்கர்ல பிரியங்காவை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து மாக்காப்பாவும் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய நாட்டுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூனால மிச்சம் நிறைய யூடியூப் சேனல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பரினாக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பட் அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வீடியோவே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நிறையா வந்து யூடியூப் சேனல்லேருந்து வந்து என்னோட ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நான் சொல்லாமல் நான் என்னோட சேனல்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. பரினாக்கு இந்த இஷ்யூவோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மணிமேகலையே வந்து அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்து உங்க கமெண்ட்ல வந்து போல்ட் கேர்ள் அந்த மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஆஸ் ஒரு தனியாக நம்ம பார்க்கும்போது இவ்வளோ போல்டாக வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நான் போட்டேனே தவிர இதில் வந்து மணிமேகலைக்கு நான் எந்த சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும் வந்து அர்த்தம் கிடையாது. அவங்க பிரியங்காக்கு ஆதரவாக தான் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வந்திருந்தது. அது என்னன்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சுசித்ரா வந்து பிரியங்காக்கா வந்து எதிர்ப்பாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பிரியங்கா எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மணிமேகலைக்கு ஆதரவாக வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அண்ட் சுனிதா கிட்ட இந்த ஒரு விஷயம் பற்றி கேட்கும்போது அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து குயிட் ஆகி போகிறாங்கன்ற போது எல்லா எம்ப்ளாயிஸுமே தானே அவங்களுக்கு வழி அனுப்பி வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே வந்து அவங்களோட குக் வித் கோமாளி ஷோவில் வந்து நடந்தபோது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எலிமினேட் ஆகி போகும்போது பிரியங்கா அவங்களோட கருத்தெல்லாம் வந்து ஆஸ் அ கோ கண்டஸ்டண்ட்டாக எடுத்து வைக்கும் போது தான் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்தது. அப்போ யார் பக்கம் நியாயம் நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மணிமேகலைக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து குரேஷியும் வந்துட்டு அவங்களோட யூடியூப் சேனலில் தனியாகவே இதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. இவரோட தரப்பை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, பிகாஸ் வந்து அவங்களும் வந்து அந்த ஒரு இந்த எல்லா இஷ்யூஸும் நடக்கும்போது அங்கே அவரும் வந்து ஒரு பார்வையாளராக இருந்திருக்காரு அந்த ஒரு ஸ்பாட்டில். ஸோ அந்த வகையில் வந்து ஆஸ் அ ஒரு இண்டிவிஜுவலாகவும் அண்ட் அங்கே நான் இருந்தேன் அப்படிங்கிற காரணமாகவும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பிரியங்கா அண்ட் மணிமேகலை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து திவ்யா அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த நேரத்தில் வந்து பிரியங்கா அவங்களோட இது சொல்லிட்டு இருக்கும் போது தான் வந்து மணிமேகலை வந்து அஃபெண்ட் ஆயிட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, ஆங்கரிங் பார்ட் எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி கான்ஃப்ளிக்ட் அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குரேஷி சொல்லியிருக்காங்க. பட் வந்து குரேஷி என்ன இருந்தாலும் பிரியங்காவுக்கு இதுவாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பட் மணிமேகலை என்ன இருந்தாலும் இது இவ்வளோ ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கக்கூடாது. பிகாஸ் பிரியங்கா அண்ட் மணிமேகலையே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து ஆஃப் கேமராவில் வந்து அவங்க 2 பேருமே வந்து சாதாரணமாக பேசி இதை சரி பண்ணியிருந்திருக்கலாம். இதை இவ்வளோ பெருசாக கொண்டு போனது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்ன அந்த விஷயம் வந்து இதுதான். அதாவது பிரியங்காக்கா ஆதரவாக பேசின எல்லாருமே இப்போ கரண்டாக விஜய் டிவியில் வந்துருக்கவங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்திருக்கலாம். ஆர் பிரியங்கா வந்து அவங்களுக்கு சார்பாக பேச சொல்லி அவங்களுக்கு சேனல் சைட்லேருந்து வந்து ப்ரெஷர் தான் வந்துருந்துருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியுது, பிரியங்காக்கா சேனல் சைட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஹியூஜ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்றது நல்லா தெரியுது. டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.